சைட் ப்ரொஃபைலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த வண்டி கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும். பிகாஸ் உட்காந்து ஓட்டணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ராஜா ஃபீலிங் தான் இந்த பைக்கில் வந்து வரும். ஸோ இந்த பேக் ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிலியன் சீட்டில் உட்காரவங்களுக்கு நல்ல ஒரு பில்டு உங்களுக்கு வண்டி வேணும் அப்படின்னாக்கா இந்த வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும்னு சொல்லலாம். கம்பேர்ட் டு அதர் காம்படிட்டர்ஸ் இந்த பைக்கில் உங்களுக்கு சேஃப்டியில் ஹோண்டா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதுதான் 2024 ஹோண்டா CB350 அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இந்த பைக்கோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தென் டைட்டில் அண்ட் தம்ப்நெயில்ல நீங்கள் பார்த்த மாதிரியே 10,000 rupees டிஸ்கவுண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு கிடைக்குது. அது எப்படி அப்படின்றத வீடியோவில் சொல்லுவேன். அண்ட் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அதை பற்றி நான் இந்த வீடியோவில் பேசுவேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு பெட்டர் டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டுக்கும் ஜஸ்டிஃபை ஆகும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் நிதின். நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சேனலை அண்ட் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சோஷியல் மீடியாவிலே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு JSP Honda Big Wing Mogappair for lending me this bike. நீங்கள் ஹோண்டா பைக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா பிக் விங்கை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். 2024 ஹோண்டா CB350 அங்கே ஒன்றுக்குது இங்கே ஒன்றுக்குதேன்னு பார்க்காதீங்க. அதில் கொஞ்சம் பேட்டரி கனெக்ட் பண்ணாதனால அவங்க லைட் ஆன் பண்ணி காட்ட முடியல. ஸோ அதனால் நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறேன் நான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே LED செட்டப்பில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்இடியில் இருக்குது. இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு எல்இடியில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே உங்களுக்கு ரிஃப்ளெக்டட் டைப்பில் எல்இடியில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. விச் இஸ் ரியலி குட். 2024 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் நீங்கள் விண்ட்ஷீல்டும் பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்போ இந்த ஏரை வந்து உங்களுக்கு பிளாக் பண்ணோம், உங்களுக்கு மூஞ்சில் அடிக்காமல். அண்ட் ஏரோடைனமிக்ஸும் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ரியரில் டெயில் லேம்ப் அப்படியே காட்டிடுறேன். பிகாஸ் லைட்ஸ் பற்றி முதல்ல காட்டிட்டோம் அப்படின்னாக்கா அந்த வண்டியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெயில் லேம்ப்ஸ் வந்து ஃபுல்லாகவே எல்இடிலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸும் எல்இடிலாம் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்க ஸ்பீடோமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 160 வரைக்கும் இருக்குது. டோட்டல் ஓடோமீட்டருக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ஃபியூல் கேஜ், அதுக்கப்புறம் டைம்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சைடில் டெல் லைட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது இந்த பைக்கில். நான் இப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபுல் ஸ்வைப் ஆகுது. இதுதான் இந்த பைக்குடைய எலக்ட்ரிக்கல்ஸ் பற்றி. மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி நம்ம இந்த பைக்கில் பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த வண்டியில் காட்டின மாதிரி விண்ட்ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்ட் ஆஃப் ஆக்சரிஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த விண்ட்ஷீல்டு வரும். தென் இது நக்கிள் கார்டு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் கீழே வந்து உங்களுக்கு இந்த கார்டு வந்து உங்களுக்கு வருது. அண்ட் பின்னாடி வந்து சீட்டோடைய இந்த பின்னாடி குஷனும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டாப் பாக்ஸ் இல்லை டஃபில் பேக் வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு ஆக்சரிஸில் வரும். மற்றபடி பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் நான் உங்களுக்கு காட்டினமே எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது, அப்புறம் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஆக்சுவலி கம்பேர்ட் டு ராயல் என்ஃபீல்டு இது எல்லாமே ஆக்சுவலாக பெருசாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த மஸ்குலாரிட்டி இந்த பைக்கில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு பில்டு உங்களுக்கு வண்டி வேணும் அப்படின்னாக்கா இந்த வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஷாக் அப்சார்பரோடைய இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் அந்த இதுவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது. டியூவல் ஹார்ன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இஃப் யூ டாக் அபவுட் டயர்ஸ், உங்களுக்கு வந்து MRF டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டயர் சைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க 100/90 19 இன்ச்க்கான அலாய் வீல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் நிசின்கான ஒரு பிரேக் கேலிப்பர்ஸ் உங்களுக்கு இந்த பைக்கில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். பிகாஸ் இந்த பைக்கில் உங்களுக்கு டியூவல் சேனல் ABS வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கம்பேர்ட் டு அதர் காம்படிட்டர்ஸ் இந்த பைக்கில் உங்களுக்கு சேஃப்டியில் ஹோண்டா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இந்த பைக்கில் வந்து எந்த இடத்துலையுமே எக்ஸ்போஸ்ட் வயரிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக தெரியாது. எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு நீட்டாக வந்து இதில் வயரிங் எல்லாமே உங்களுக்கு சேனல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக எந்த இடத்துல போகணுமோ அந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எதுவுமே ஓவர் ஹேங் பண்ணல. ஸோ வண்டி பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஹோண்டாக்கான பேட்சிங் உங்களுக்கு தெரியும், 3D மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தோன்னா ஃபியூல் டேங்க் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 15.3 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண, விச் இஸ் அகெயின் மோர் தென் ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ்னு சொல்லலாம் நம்ம. நிறைய ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த பைக்கில். ஸோ நீங்கள் ரொம்ப தூரம் இந்த வண்டி வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைலில் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ண இந்த மாதிரி E20 கம்பெனி இந்த பைக் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் ஆகுது. சைட் ப்ரொஃபைலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த வண்டி கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும். பிகாஸ் இந்த லென்த்தே பயங்கரமாக இருக்குது. இந்த வண்டியை பார்த்ததுமே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி டிசைன் வந்து ஹோண்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உட்காந்து ஓட்டணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ராஜா ஃபீலிங் தான் இந்த பைக்கில் வந்து வரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பைக்கில் சூப்பரான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இன்ஜின் பற்றி பேசுகிறோம் நம்ம. இந்த பைக்கில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 348.3 cc
fuel injected engine வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, which produce 21.07 PS of power and 30 Nm of torque உங்களுக்கு இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து உங்களுக்கு 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த பைக். அண்ட் மைலேஜ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 45.8 km/L வந்து சிட்டிலையும் 42.1 km ஹைவேல உங்களுக்கு கிளைம் பண்ணுறாங்க. கம்பைன்ட் வித் 15 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி நல்ல ரேஞ்ச் வந்து உங்களுக்கு இந்த பைக்கில் வந்து ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மற்றபடி பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து உங்களுக்கு 310 mm டிஸ்க் பிரேக்ஸ் அண்ட் ரியரில் வந்து 240 mm டிஸ்க் பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஹோண்டா CB350 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம டைமென்ஷன்ஸ் பற்றி குவிக்காக பேசிடுவோம். உங்களுக்கு லென்த் பார்த்தீங்கன்னா 2.1 மீட்டரில் இருக்குது, வித் பார்த்தீங்கன்னா 789 mm, ஹைட் வந்து 1.1 மீட்டரில் இருக்குது. சேடில் ஹைட் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 800 mm உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா 166 mm இருக்குது, வீல் பேஸ் வந்து 1.4 மீட்டரில் இருக்குது. இந்த பைக்குடைய கர்வ் வெயிட் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 181 kgs ப்ரொவைட் பண்ணுறாங்க. சீட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல ஹார்ட் சீட் தான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ரொம்ப சாஃப்டாக இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் லாங் ட்ரிப்லாம் போகும்போது உங்களுக்கு ஃபெட்டிக் ஆகும் பின்னாடி. பட் இது வந்து உங்களுக்கு ஹார்ட் சீட்டாக இருக்கிறதுனால குஷனிங் வந்து ப்ரொலாங்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயம். அண்ட் சீட்டோடைய டிசைனும் நல்ல சூப்பராக இருக்குது. சேடில் சீட் மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கட் சீட் இருக்குது. ஸோ பின்னாடி தனி சீட், முன்னாடி தனி சீட். பட் இந்த இடத்துல நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரே ஹைட்டில் தான் இருக்குது. இது தனியாக எலிவேட்டடாக இல்லை. ஸோ ஒரே லெவலில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உட்காரும்போது நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்சரியில் நீங்கள் இது போட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகாஸ் நானும் வந்து இந்த மாதிரி க்ரூசர் பைக் தான் ஓன் பண்ணுறேன், அவெஞ்சர். ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து பின்னாடி இந்த பேக் ரெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த பேக் ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பில்லியன் சீட்டில் உட்காரவங்களுக்கு. அண்ட் நல்ல ஒரு சப்போர்ட்டும் உங்களுக்கு தரும். பின்னாடி அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைலன்சர் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ஸ்லீக்காக இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லாமல் ஸ்லீக்காக இருக்குது. ஆனால் க்ரோமில் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நான். மற்றபடி பார்த்தோன்னா டியூவல் சேனல் ABS சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஸ்பீட் சென்சார் உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ரியர் லுக்கில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அகைன் நான் சொன்ன இது வந்து உங்களுக்கு ஆக்சரிஸில் வருது. ஸோ நீங்கள் டஃபில் பேக் இல்லை டாப் பாக்ஸ் நீங்கள் வைக்கணும் அப்படின்னாக்கா இல்லை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தோன்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த ஸ்லிங்கெல்லாம் மாட்டுறதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொவிஷன் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் மாட்டிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ரிஜிடிட்டி அண்ட் பில்ட் குவாலிட்டியில் ஹோண்டா இதில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம இந்த சைடு நோட்டீஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து சாரி கார்டு இருக்குது. அண்ட் ஃபுட் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு மெட்டலில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு இதில் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். அண்ட் ஸ்விங்காம் வந்து பாக்ஸ் டைப்பில் அவங்க ஸ்விங்காம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல ரிஜிடாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் காயில் ஸ்ப்ரிங்கான சஸ்பென்ஷன் உங்களுக்கு பின்னாடி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மெட்டலில் நர்ட் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இது வந்து உங்களுக்கு அண்ட் இது எல்லாமே பாருங்கள், சவுண்ட் கேளுங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் ஒரு பைக்கில் வந்து சூப்பராக கொடுத்தது அப்படின்றது நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். நம்ம சென்டர் ஸ்டாண்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் சைட் ஸ்டாண்டும் உங்களுக்கு நல்ல ஹெவியாக இருக்குது. இந்த இன்ஜினில் எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த க்ரோம் பார்ட் தான். ஸோ நல்ல ஷைனிங்காக இருக்குது, பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு ரப்பரைஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட்கான டிரான்ஸ்மிஷன் கியர் லீவர் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கால் நீங்கள் மூவ் பண்ணி தான் ஷிஃப்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரே காலில் நீங்கள் மாற்றிட்டு இருக்க முடியாது. இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் டேங்க்கில் இந்த காலுக்கான கிரிப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீ கிரிப் மாதிரி. ஸோ கால் வந்து அகைன் நீங்கள் சம்மர் டைமில் இந்த மெட்டல் சூடாகும். ஸோ அதுக்கும் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கால் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூடாது கால். ஸ்விட்ச் கியர்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இது வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை நேவிகேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுலேயே ப்ளூடூத் ஃபங்க்ஷன் உங்களுக்கு இருக்குது. கால் அட்டென்ட் பண்ணி கட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு இதில் பண்ணலாம். அதுக்கான ஆப் வந்து உங்களுக்கு மொபைலில் வரும், ஹோண்டா ஆப்பு. ஸோ அது மூலியமாக நீங்கள் வாய்ஸ் அசிஸ்டன்ஸும் இதில் வந்து உங்களுக்கு ஆப் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுவும் நல்ல ஒரு ப்ரொவிஷன் இந்த ஹோண்டா CB350 உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். நக்கிள் கார்ட் இஸ் மை ஃபேவரட். பிகாஸ் நிறைய தடவை கல் ஏதாவது பறந்து வருது அப்படின்னாக்கா உங்களுக்கு கையில் அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நக்கிள் கார்டுன்றது ரொம்ப சேஃப்டிக்கு என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லலாம். பாஸ் லைட்கான பட்டன் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல மிரர்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த கிளாசிக்கில் வர மாதிரி அதே ரவுண்ட் மிரர்ஸ் இருக்குது. ஹார்ன் வந்து இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இண்டிகேட்டர்ஸ்க்கான பட்டன் இங்கே இருக்குது. கன்வென்ஷனலாக ஹார்ன் வந்து கீழே வரும், இண்டிகேட்டர்ஸ் மேலே வரும். பட் எர்கனாமிக்ஸ் பொறுத்து ஹோண்டா வந்து இதில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நீங்களே பாருங்கள், கை வந்து ரொம்ப கீழே போல். ஸோ நல்ல ஆங்கிளில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹார்னுக்கான பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம சைடில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஹசார்ட் லைட்க்கான பட்டன் இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு இன்டெகிரேட்டட் கில் ஸ்விட்ச் அண்ட் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச்சும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிளச்சோடைய லைட்னஸ் பாருங்கள், கம்பேர்ட் டு அதர் காம்படிட்டர்ஸ் இதில் வந்து ரொம்ப லைட்டான ஒரு கிளச் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சிட்டியில் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லெஃப்ட் கையில் எந்த ஒரு ஃபிட்டிக்னஸும் இருக்காதுன்னு சொல்லலாம். நம்ம ஹோண்டாக்கான பேட்சிங் இந்த ஹேண்டில் பாரில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஹேண்டில் பாரோடைய டிசைனும் ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இல்லை. நான் உங்களுக்கு இப்போ உட்காந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள். ஸோ தான் இந்த பைக்குடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் ஸ்விட்ச் கியர்ஸ் பற்றி உங்களுடைய தாட்ஸ் இந்த பைக் பற்றி என்னன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போது நம்ம இந்த பைக்குடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம இந்த பைக்கில் உட்காந்து பார்ப்போம் எப்படி இருக்குது சீட்டிங் கம்ஃபர்ட் அப்படின்றத.
ஐம் 5'7" ஹைட் ஃபார் a ரெஃபரன்ஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா கால் நல்லா ஈஸியாக கீழே வந்து ப்ளேஸ் பண்ண முடியுது. ஸோ என்னோட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லைட்டாக கால் வந்து மேலே வர மாதிரி இருக்கும். எனக்கு கரெக்டாக இருக்குது. என்னோட டாலாக இருக்கீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவேன் நான். ஸோ என்னோட ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் கால் டோஸ் அப் பொசிஷனில் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஷோரூம் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இன்னும் உங்களுக்கு அது பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு சொல்லலாம். நம்ம மற்றபடி பார்த்தீங்கன்னா சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா சீட் இஸ் ரியலி கம்ஃபர்டபுள். ஒரு நல்ல ஒரு குஷனிங் வந்து சீட்டில் கிடைக்கிது. அண்ட் ஹேண்டில் பாரும் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆங்கிளில் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக இந்த ஹேண்டில் பாருடைய ஆங்கிள் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது. எர்கனாமிக்லி நல்லா இருக்குது. உட்காந்து ஓட்டும்போது ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் இருக்குது. நான் வந்து க்ரூசர் பைக் ஓட்டுற ஒரு ஆளாக இருக்கிறது தான் எனக்கு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக உட்காந்து ஓட்டுறது நான் வந்து கொஞ்சம் லீன் பண்ணி ஓட்டுற ஆள் நான். ஸோ ஒரு நல்ல ஒரு சேஞ்சுன்னு சொல்லுவேன். ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஹேண்டில் பார் ஆங்கிளாக இல்லாமல் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹேண்டில் பாருடைய அந்த கை ரீச் ஆகிற டிஸ்டன்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப கை நீட்ட வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. ஸோ நீங்கள் நல்லா இப்படி உட்காந்து ஓட்டலாம். அண்ட் விண்ட்ஷீல்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மாலர் சைடில் இருக்குது. பட் ஏரோடைனாமிக்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஹெல்மெட்லாம் போட்டு ஓட்டுறீங்கனாக்கா நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் ஐ திங்க் ஐ கவர்ட் எவ்ரிதிங். பின்னாடி நான் உங்களுக்கு பிலியன் சீட்டில் உட்காந்து காட்டுறேன் இப்போது. ஸோ இப்போ பிலியன் சீட்டில் நான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். நீங்களே பார்க்கலாம். எனக்கு இந்த பேக் ரெஸ்ட் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. பிகாஸ் எனக்கு பர்சனலி இந்த பேக் ரெஸ்ட் இருந்தது அப்படின்னாக்கா ஒரு சப்போர்ட் வந்து பின்னாடி கிடைக்கும். அண்ட் ரொம்ப தூரம் நம்ம இந்தமாதிரி பிலியன் சீட்டில் உட்காந்துட்டு போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ஒரு பேக் ரெஸ்ட் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும் நம்மளுடைய இந்த ஜேர்னியை. ஸோ அது இந்த பைக்கில் நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம சீட்டோடைய வித் வந்து நல்லா இருக்குது. ஸோ ஃபுல்லாக எனக்கு வந்து உட்கார முடியுது. ரெண்டு சைடில் ஹேங் ஆகிற மாதிரி பின்னாடி தைஸ் வந்து தெரியல. ஸோ அதுவும் வந்து சீட்டிங் கம்ஃபர்ட்டுக்கு இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லலாம். அண்ட் சீட்டோடைய லென்த்தும் வந்து கம்பேர்ட் டு அதர் ரைவல்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இதில் வந்து கொஞ்சம் நல்ல பாக்ஸி ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து சீட்டிங் கம்ஃபர்ட் இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லலாம். மற்றபடி இங்கே ஃப்ரண்ட்டில் யாராவது உட்காந்தாங்க அப்படின்னாக்கா கால் வந்து உங்களுக்கு கரெக்டாக அவங்க பின்னாடி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் உட்காந்துட்டு போகலாம். அதில் ஸோ தான் இந்த பைக்குடைய சீட்டிங் கம்ஃபர்ட் ஓவராலாக பார்க்கும்போது மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி இப்போ நம்ம பேசுவோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 10,000 கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 to 25 இயர்ஸில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் 10,000 rupees உங்களுக்கு தராங்க. அப்படி நீங்கள் 25 இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 10 years எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி உங்களுக்கு இந்த பைக்கில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ரெண்டுமே உங்களுக்கு பத்தலை அப்படின்னாக்கா நீங்கள் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, ஐடியில் இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், பேங்கர்ஸ் மாதிரி இருக்கீங்க அப்படின்னாக்கா 5,000 rupees கேஷ்பேக் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸிங் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா இப்போ நம்ம பார்க்குறது ஹோண்டா CB350 உடைய டீலக்ஸ் ப்ரோ அப்படின்ற வேரியன்ட், டாப் அண்ட் வேரியன்ட்னு சொல்லலாம். நம்ம 2.18 lakhs எக்ஸ்ஷோரூம் சென்னையில் உங்களுக்கு ஹோண்டா CB350 உடைய டீலக்ஸ் ப்ரோ வருது. 2.65 lakhs ஆன் ரோட் சென்னையில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்னும் டீட்டெயிலான ப்ரைஸிங் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் JSP ஹோண்டா பிக் விங் முகப்பேரை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். இதோட இந்த வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின் ஸ்ரீவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.